ஹே புஷ்பா, நம்ம இன்னைக்கு வந்து பழனி போகிறோம். நான் ராகுல், என் உயிர் நண்பன் முருகனை கரகரா முருகன் வர சொல்லியிருக்காரு. வீட்டில் போங்க இல்லை காரில் போங்க. அண்ணன் வந்து எடுத்து போகிறாரு வண்டியை. ஹே புஷ்பா, நம்ம இன்னைக்கு வந்து பழனி போகிறோம். இன்னைக்கு நைட் 8 o'clock கிளம்பி நாளைக்கு மார்னிங் 5 o'clock வந்து அங்கே ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நமக்கு பிடிச்ச இடம், அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமும் இருக்கனால. ஸோ வாங்க போகலாம். காய் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து ஈரோடு போகிறோம். அண்ட் தென் அங்கேருந்து பழனி பஸ்ஸை பிடிச்சி பழனி போகிறோம். அதுக்கு முன்னாலே என் ஃப்ரெண்டு ராகுல் ஒருத்தவங்க, என் உயிர் நண்பன், அவனே நான் உங்களுக்கு இன்ட்ரோ தரேன். நாங்கள் 2 பேரும் தான் போக போகிறோம். நான் ராகுல், என் உயிர் நண்பன். இப்போ பழனி பஸ் ஏற போகிறோம். முருகனை கரகரா சொல்கிறா. அரோகரா தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணி பழனி போகிறோன்ட்டு. ஆனால் நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் பழனி போல. முருகன் வர சொல்லியிருக்காரு. சீக்கிரம் வா, காலையில் எந்திரிச்சோடனே ஒன்று தான் பார்க்கணும் அப்படின்னாரு. அதனால தான் பழனி போகிறோம். கைஸ், நீங்கள் வந்து எதில் வேணால் பழனி போங்க, ஆனால் பஸ்ஸில் மட்டும் போகவே போகாதீங்க. எவனுமே பஸ்ஸில் வராதிங்கடா, எல்லாம் வந்து பைக்கில் போங்க. அப்போ தான் இவனுங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டில் போவானுங்க. அப்போவாது உருப்படி அதாவது பண்ணுறானுங்களும் பார்க்கலாம். ஒரு இடத்துலையும் நம்ம உட்கார விட மாட்டேங்கிறானுங்க. பிடிச்ச இடத்துல உட்காரலாம்னா கண்டக்டர் வந்து மாறி அங்கே உட்காரு இங்கே உட்காருனா என்ன அது? ஒழுங்கா எல்லாம் பைக்கில் போங்கடா. பைக்கில் போங்க இல்லை காரில் போங்க. பஸ்ஸில் வரானுங்கண்ணா. கரெக்டா நண்பர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வண்டி டிரைவர் இப்பதான் வந்தாரு. அண்ணன் வந்து எடுத்து போறாரு வண்டியை. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரைவர் வராங்க. ஒரு சீட்டு ஃபில் கூட வண்டி எடுக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பொறுமையா வண்டி எடுக்கிறாங்க. யாரும் இல்லடா, இந்த வடி எடுக்க முடியல மாதிரி எங்க போறேன், எங்க போறேன், எங்க போறேன், இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு